இந்த முறை ஆஸ்கர் வெல்ல இந்தியாவிற்கு இருக்கும் கடைசி வாய்ப்பை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. 97வது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவின் சார்பில் இருந்து இந்தி திரைப்படமான அதாவது கிரண் ராவ் அவர்கள் இயக்கிய லப்பட்டா லேடிஸ் அந்த திரைப்படம் தான் அனுப்பப்பட்டது. அமீர் கான் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலுமே ஒரு பெரும் அளவில் வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம சர்வதேச படப்பிரிவுல கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் இருக்கும் 23 ஆஸ்கர் விருதுகளின் பிரிவுகளின் கீழே டாக்குமெண்ட்ரி, ஃபியூச்சர் பிலிம், டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் பிலிம், இன்டர்நேஷனல் பிலிம், சவுண்ட், மேக்கப் அப்படின்னு கிட்டத்தட்ட 10 பிரிவுகளின் கீழே பல்வேறு திரைப்படங்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு அதனுடைய லிஸ்ட ஆஸ்கர் விருது அந்த டீமும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிறந்த சர்வதேச திரைப்படத்தின் பிரிவின் கீழ் அடுத்த கட்டத்திற்கு தேர்வாகியுள்ள 15 திரைப்படங்கள்ல லப்பட்டா லேடிஸ் திரைப்படம் தேர்வாகல. அதற்கு மாறாக இந்தி மொழியில வெளியான சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் தேர்வாகி இருக்கு. இது இந்தியாவை சார்ந்த ஒரு படம் தானே, ஒருவேளை இது வெற்றி பெற்றா இந்தியாவிற்கு ஆஸ்கர் விருது கிடைத்த மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ஆனா காரணம் என்ன அப்படின்னா, இந்த சந்தோஷ் திரைப்படம் இங்கிலாந்தினுடைய தரப்புல இருந்து ஆஸ்கர் விருதிற்காக அனுப்பப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால ஒருவேளை இந்த திரைப்படம் வெற்றி பெற்றாலுமே கூட அந்த வெற்றி நம்முடைய இந்தியாவிற்கான வெற்றியா இருக்காது. ஆனா இந்த சந்தோஷ் திரைப்படம் இந்தியாவை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படம். காரணம் என்ன அப்படின்னா, கணவன் இறந்த உடனேயே கணவன் பார்த்துட்டு இருந்த அந்த கான்ஸ்டபிள் வேலை இந்த மனைவிக்கு வரும். இந்த வேலையை வாங்கின உடனே ஒரு பெண்ணினுடைய மரணம் ஒன்று ஏற்படும். இதை பற்றிய விசாரணை, அது மட்டும் இல்லாம சமூகத்தில் நிலவக்கூடிய பல அரசியலையும் இந்த படம் சுட்டிக்காட்டி இருக்கும். இப்போ வரைக்கும் ஆஸ்கர் மீது இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைனா அனுஜா ஷார்ட் பிலிம் தான். காரணம் என்ன அப்படின்னா, 180 ஷார்ட் பிலிம்கள் போட்டியிடப்பட்டு அதுல இருந்து 15 ஷார்ட் பிலிம் மட்டும் தான் தேர்வாகி இருக்கு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷார்ட் பிலிம்ல அனுஜா ஷார்ட் பிலிமும் ஒண்ணு. இந்த குறும்படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய இன்றைய கால சமூக அவலங்களை பற்றி தான் இந்த திரைப்படம் பேசுது. அது மட்டும் இல்லாம கடந்த வருடம் ஆஸ்கர் விருதை வென்ற தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான குனித் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தையும் தயாரிச்சிருக்காரு. சோ அவருக்கு எப்படியாச்சும் இந்த ஆஸ்கர் விருதை நமக்கு பெற்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி மக்களும் எதிர்பார்க்க தொடங்கி இருக்காங்க. மார்ச் 2ஆம் தேதி நடைபெற இருக்க இந்த ஆஸ்கர் விருதுல மேலும் எந்தெந்த திரைப்படங்கள்லாம் ஃபைனலிஸ்டுக்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லாம அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து எந்தெந்த திரைப்படங்கள்லாம் வெற்றி பெற போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.